இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பல அன்பர்களினுடைய கேள்வி, சுவாமிஜி அவர்களே, நீங்கள் கூறியதைப் போலவே விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார்கள். இனி வரும் காலத்தில் விஜய் அவர்களினுடைய, அண்ணாமலை அவர்களினுடைய, ஸ்டாலின் அவர்களினுடைய, இபிஎஸ் அவர்களினுடைய, இவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பல அன்பர்களும் ஆவலோடு கேட்கிறார்கள். இவர்களினுடைய எதிர்காலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டால் உணர்ந்து கொள்ள முடியும். அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது. அரசு என்பது உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இறைநிலையாகவும் இருக்கிறது. அரசாளுகிறவர்கள் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள். இறை தத்துவத்தினுடைய பேருண்மையாக மனித வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதற்கு எது மூலமாக இருக்கிறதோ அதுவே கடவுள் என்பதுதான் இறை தத்துவத்தினுடைய முடிவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களினுடைய வாழ்க்கையை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல், அரசு, அரசாளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற பேருண்மையை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறைநிலை உண்மையை மக்கள், மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது உன்னதத்தை அடைவார்கள். இந்த அரசியல் என்பது அத்தகைய உன்னத நிலைக்கு உரியது என்பதை அந்த பாதையிலே விட்டு விலகி தமிழகத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலை ஒரு நச்சு கலாச்சாரமாக மாற்றிவிட்ட அவலம் இந்த மண்ணில் நிகழ்ந்துவிட்ட ஒரு கொடுமையாகும். அரசியல் என்பது சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கு, அரசாட்சிகள் என்பது அரசு திட்டங்களிலே இருந்து சுலபமாக கொள்ளையடித்து கோடி கோடியாக பணங்களை சேர்த்து கொண்டு அரசியலின் மூலமாக லஞ்சம், ஊழல், முறைகேடுகளின் மூலமாக பல லட்சம் கோடிகளை பணத்தை சேர்த்து கொண்டு சுயநலங்களுக்காக அரசியலை மாற்றிக்கொண்டு தேர்தல் வருகிற பொழுது தாங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கோடி கோடியான பணங்களை மக்களுக்கு கொட்டி கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக வெற்றியை பெறுவதுதான். அப்படி இதிலே எவர் திறமையாக செயல்படுகிறார்களோ அவர்களே சிறந்த அரசியல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே திறமைசாலிகள். இங்கே தேர்தல் என்று சொன்னால்
ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறவர்கள் பல நூறு கோடிகளை செலவு செய்கிறவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும். எவர் அதற்கான பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் இதுதான் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதிலே இருந்து இனி விடுபடுவதற்கே வழியில்லை என்று பலரும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலேதான் இறை பேராற்றல் எமக்கு உணர்த்திய அந்த இறை செய்தியை நாம் பகிரங்கப்படுத்தினோம். இந்த உலகத்தில் தர்மத்திற்கான யுகம் பிறந்திருக்கிறது. இனி இங்கே அறம் சார்ந்த அரசியலை மேற்கொள்ளுகிறவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகப் போகிறது. இந்த அரசியலை அறம் சார்ந்த அரசியலாக மாற்ற வேண்டும். அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் அந்த உயர்ந்த புண்ணியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாங்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் அத்தகைய தகுதி படைத்தவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறவர்கள் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட என் சொந்த நலன்களுக்கு பயன்படுத்த மாட்டேன், தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவேன் என்பதை பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டு உறுதி செய்ய வேண்டும். இதை எவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் என்கிற செய்தியை நாம் தெரிவித்தோம். கடந்த தேர்தலில் தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய அந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் இந்த சத்திய பிரமாணத்தை பகிரங்கமாக செய்து கொண்டு அவர்களுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் இந்த சத்திய பிரமாணம் ஏற்க வைத்து தமிழக வரலாற்றில் அறம் சார்ந்த அரசியலினுடைய துவக்கமாக தன்னுடைய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த தலைவனாக அறிமுகமானார்கள். அந்த தர்மத்திற்கான நிகழ்வு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கி அவர் வெற்றி பெறுவார் என்று பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவர் ஆட்சி அமைப்பார் என்று அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற இறை செய்தியை தொடர்ந்து நாம் தமிழகத்திலே விதைத்து வந்த நிலைமை அது வெற்றிகரமாக நிறைவேறி தற்பொழுது விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார்கள். உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பான இந்த வாய்ப்பை அறம் சார்ந்த அரசியலுக்கான அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளப்பரிய தாகம் கொண்டவராகத்தான் அவர் செயலாற்றி வருவதாக உணர முடிகிறது. அவர் தொடர்ந்து தன்னுடைய அறம் சார்ந்த அரசியலுக்கான நேர்மையான நியாயமான தர்மத்திற்கான ஆட்சியை தர வேண்டும் என்கிற தாகத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள், பிரகடனப்படுத்தி வருகிறார்கள். இந்த விஜய் ஒரு பைசாவை தொடமாட்டான், எவரையும் தொட விடமாட்டான், தொட்டவர்களையும் தண்டிக்காமல் விடமாட்டான் என்று அவர்கள் தொடர்ந்து அதை பதிவு செய்து உறுதிப்படுத்தி அதை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அரசில் நிர்வாகத்தில் சில தவிர்க்கப்பட வேண்டிய நிகழ்வுகள் இருப்பது உண்மையாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் கடந்து அறம் சார்ந்த அரசியலுக்காக
விஜய் அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவது என்பது அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே தழைக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இந்த பயணத்தில் அவர்கள் தொடர்ந்து இதய சுத்தியோடு அறம் சார்ந்த அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் செயலாற்றுகிற பொழுது தமிழக வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் அவர் ஒரு மகத்தான தலைவராக இடம் பெறுவார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக மலரும். தற்பொழுது அரசியலிலே பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து விடுபட்டு தனி இயக்கம் கண்டிருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் தன்னுடைய இயக்கத்தில் தமிழகத்தில் அறம் சார்ந்த அரசியலுக்கான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு களமிறங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே அறம் சார்ந்த அரசியலுக்கான சிந்தனைகளை களம் கண்டு கொண்டிருப்பவர் என்பதை உணர முடிகிறது. கடந்த காலத்தில் அவர் தமிழகத்திலே அரசியல் முறைகேடுகளை, ஊழல்களை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியிலே மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் என்கிற சிந்தனைகளை விதைத்த தலைவனாக அண்ணாமலை அவர்கள் செயலாற்றி இருக்கிறார்கள் என்பது தமிழகம் அறிந்த ஒன்றாகும். அவருடைய முயற்சியின், அவருடைய செயல்பாடுகளினுடைய வெற்றிகளினுடைய பலன் விஜய் அவர்களினுடைய வெற்றியில் கணிசமாக இருக்கிறது என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது. அதுதான் உண்மையாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில், அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு கட்சியிலே இருந்து விலகுகிறவர்கள் தன்னுடைய கட்சியை பற்றி, அந்த தலைமையை பற்றி அவதூறுகளை, மோசமான விமர்சனங்களை முன்வைத்து அதன் காரணமாகத்தான் அந்த கட்சியிலே இருந்து விலகினேன் என்பதை வெளிப்படுத்துவதுதான் அரசியலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து விலகிய பொழுது அதனுடைய தலைமையிடத்திலே தனக்கான நிலைமைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி தான் தமிழகத்திலே எத்தகைய செயல்பாடுகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துகின்ற வகையில் அதை மிக தெளிவாக தெரிவித்துவிட்டு நட்போடு விலகி எனக்கு தமிழகத்திலே அரசியலிலே அங்கீகாரம் அளித்து மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நான் சார்ந்திருந்த என்னுடைய கட்சி, அந்த கட்சியும் தலைவர்களும் தான் என்று பெருந்தன்மையோடு அறிவிக்கக்கூடிய ஒரு தலைவராக, உண்மையிலேயே அறம் சார்ந்த அரசியலினுடைய அந்த புனிதத்தை உணர்ந்து கொண்டு செயலாற்றக்கூடிய தலைவராக, அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகம், உயர்ந்த தர்மம், அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழகம் முழுவதும் அரசியலிலே அனைத்து மக்களும் பங்கேற்கிறவர்கள் உன்னதமான தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக வி த லீடர்ஸ் என்கிற இயக்கத்தின் மூலமாக களம் கண்டு கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த உயர்ந்த லட்சியத்தில், இந்த உயர்ந்த அறம் சார்ந்த அரசியலில் முழுமையாக அவர்கள் களம் கண்டு எந்த விதமான குறுக்கு வழிகளையும் நாடாமல் அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக, அந்த தர்மத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவார்கள் என்று சொன்னால் வரும் காலத்தினுடைய வரலாற்றில் அண்ணாமலை அவர்களும் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான இடம் பிடிக்கக்கூடிய தலைவராக வெற்றி பெறுவார் என்பது தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கும். அந்த பாதையிலே அவர்கள் பயணிக்க வேண்டும். தற்பொழுது தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின், இபிஎஸ் அவர்களெல்லாம்
தமிழக வரலாற்றில் கடந்த காலங்களில் தாங்கள் இழைத்துவிட்ட தவறுகள், தர்மம் தவறிய செயல்பாடுகளினுடைய விளைவுகளை அவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை எல்லாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு கடந்த காலங்களை எல்லாம் அதற்கெல்லாம் பரிகாரம் தேடுகின்ற வகையில் அவர்களெல்லாம் அறம் சார்ந்த அரசியலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனம் மாற்றம் பெற்றவர்களாக தூய்மையான அரசியலுக்கு அவர்கள் முயற்சி மேற்கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய அரசியல்கள் எல்லாம் இந்த மண்ணில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அருளப்படும். அதை விடுத்து அவர்கள் கடந்த கால வரலாறுகளினுடைய அந்த அறம் தவறிய அரசியல்தான் தங்களுடைய செயல்பாடாக கொண்டு அவர்கள் மீண்டும் அறம் தவறிய முறையில், தர்மம் தவறிய முறையில் அரசியலிலே செயல்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழக அரசியலிலே இருந்து காணாமல் போய்விடுகின்ற நிலைமையை எட்டிவிடுவார்கள் என்பதுதான் இறை செய்தியாக இருக்கிறது. அரசியலிலே ஈடுபடக்கூடிய அனைவரும் இறை பேருண்மையை உணர்ந்து கொண்டு அரசியல் என்பது உயர்ந்த தர்மம், உயர்ந்த ஆன்மீகம், அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் தங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற பேருண்மையை உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாக இருப்பது சமுதாய தர்மம். ஒரு மனிதன் பொது தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற பொழுதே அவனுடைய கர்ம வினைகள் கழிகிறது, புண்ணிய பலன்களை பெறுகிறான். அப்படி அந்த சமுதாய தர்மத்தினுடைய அங்கமாக இருப்பதுதான் அரசியல். அந்த அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்து கொண்டு அவர்கள் செயலாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் சத்திய யுகம் துவங்கி இருக்கிறது. இனி உலகம் முழுவதும் அறம் சார்ந்த அரசியல்கள் தான் நிலை பெறப் போகிறது. உலகம் முழுவதும் அருளாட்சிகள் நிலை பெறக்கூடிய காலங்கள் துவங்கி இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது. இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போவது என்பது சத்தியமான உண்மையாகும். ஒரு நாள் இல்லாமல் போவதற்காகத்தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம். இந்த மனித வாழ்க்கையில் இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக இந்த உலகத்தில் உள்ள மனிதகுலம் அனைத்திற்கும் நன்மை பயக்கின்ற செயலை செய்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகின்ற வாய்ப்பை இறைவன் அருளியிருக்கிறான் என்கிற பேருண்மையை உணர்ந்து கொண்டு இந்த புண்ணியத்தை பெறுவதற்காகத்தான் அரசியலிலே பங்கேற்கிறோம் என்கிற பேருண்மையை உணர்ந்து கொண்டு அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் அனைவரும் தர்மத்திற்கான பாதையிலே பயணித்து புண்ணிய பலனை பெற வேண்டும். அந்த உயர்ந்த தர்மத்தில், அரசியலில் தர்மம் தவறியவர்களாக செயலாற்றி அவர்கள் நரகத்திலே வீழுகிறவர்களாக, கொடிய பாவத்திற்கு உள்ளாகிறவர்களாக ஒரு நாளும் அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் இருந்துவிடக் கூடாது. இந்த மனித வாழ்க்கையினுடைய புனிதத்தை, இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை, அந்த பெரும் பயனை தொலைத்து விட்டவர்களாக அவர்கள் பாவத்திற்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதை இறை செய்தியாக நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மண்ணில் அனைவரும் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு, அறம் சார்ந்த அரசியலுக்கு, அருள் சார்ந்த அரசாட்சிகள் நிலை பெறுவதற்கு தர்மத்தின் பாதையில் அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.